கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பக்தியுள்ள ஜனங்களாய் வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். ஆனால் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோமா? விதவைகளுக்கு உதவி செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறதா? பிதாவின் சித்தம் செய்கிற ஒரு குணம் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பக்தியாய் இருக்க முயற்சிப்பார்கள், ஆனால் நன்மை செய்ய மாட்டார்கள். கிரியையிலே நன்மை இருக்காது. பிரியமானவர்களே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்றால் அவர் செய்த கிரியைகளை நாமும் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்தாரோ அதே போல நாமும் நன்மை செய்ய வேண்டும். வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையிலே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் செய்கிறோமா? அப்படி நாம் செய்கிறோம் என்றால் தேவனுக்கு முன்பாக நம் பக்தியுள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் யோசிக்கலாம், நான் ஒழுங்காக போய் ஆலயத்திலே கர்த்தரை தேடுகிறேன், நான் எந்த ஒரு பாவத்துக்கும் அடிமையா இல்லாமல் நாம் நீதிமானாய் வாழ்கிறேன் என்று நாம் இருதயத்திலே யோசிக்கலாம். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்தோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் நாம் உதவி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்யும் போது நம் தேவனை கனப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் ஏழை எளிய ஜனங்களை திக்கற்ற பிள்ளைகளை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கரையற்றதாய் பிழை இல்லாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாங்கன் நம்மை தொடமாட்டான், சத்துரு நம்மை தொடமாட்டான், எந்த ஒரு பிசாசின் கிரியைகளும் நம்மை தொடாது. பிரியமானவர்களே, உலக பாவங்களுக்கு உலக சிற்றின்பங்களுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. உலகமும் அது நிச்சயம் ஒரு நாள் ஒளிந்து போகும், அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளோ என்றென்னைக்கும் நிலைத்திருப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். பிதாவின் சித்தத்தை அறிந்து உணர்ந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக மாறுவோம். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல நன்மை செய்கிறவர்களாக, நற்கிரியை செய்கிறவர்களாக வாழ்வோம். மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், அதுவும் நன்மையே. பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகளுக்காக, விதவைகளுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்து நன்மை செய்வோம். இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்வோம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பக்தியுள்ள ஜனங்களாய் நம்மை நாமே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நல்ல நேசரே மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். நல்ல மேய்ப்பரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இந்த இரவு நேரத்திலும் உடைய சமுத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து உடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்கள் உள்ள தடைகளை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபா ராஷா கே ரேதேனே மா கரதரபலா ரபா கபரா சாந்த ரதன கதரபலா ரீபா கே ரேஷே தேனே மாரா தரஹதரபா. ஆவியானவரே, நம்முடைய சமுத்திரே பிள்ளைகளை ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை எல்லாம் நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா காபாரா ஷாக்கா ராதா ராபா ரீ காபாரோ ஷேதேனேமா கராதரபா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. இந்த குடும்பங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் கட்டப்படட்டும், இணைக்கப்படட்டும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்கப்பா. பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக, தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் எல்லாவற்றையும் செய்து கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. திக்கற்றவர்களா இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயரப்பா. உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. படிப்பு காரியங்களை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. என் தேவன் பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. விடுதலை கொடுங்க. பாவத்திலே அடிமையாய் வாழாதபடிக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில எழுந்து தேவ சமத்திலே காத்திருக்க கிருபதாங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய கரம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.